உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். புள்ளுவாங்க. ரக்கிட்டு. இந்த ஊர்ல நம்பர் 1 வீடு புரோக்கர் இவரு தானே? ஓகர். சார், வீடு வேணும்னு கேட்டிங்களா? வாடகைக்கா, லீஸுக்கா, இல்ல விலைக்கா சார்? வாடகைக்கு தான். 3 மாசத்துக்கு தான். அதுக்கப்புறம்லாம் தேவைப்படாது. என்ன சார், 3 மாசம் மட்டும் குடியிருந்துட்டு போகணும்னா யாராவது வீட்டை வாடகைக்கு விடுவாங்களா சார்? எனக்கு 3 மாசம் தான் வேணும். உன் சாமர்த்தியத்துல பார்த்து கொடு. அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது சார். நீங்க என்னமோ லாட்ஜில் ரூம் போற மாதிரி கேக்குறீங்க. நீங்க கேக்குறதும் சரியில்லை, பாக்குறதுக்கும் ஆள் ஒரு மாதிரியா தான் இருக்கீங்க. ஆளை விடுங்க சார். ஓகர். இதுல உனக்கு தேவையான பணம் இருக்கு. அதோட 3 மாச வாடகையும் அட்வான்ஸும் இருக்கு. வீட்டை காட்டு. உங்களுக்கு எந்த மாதிரி வீடு வேணும் சார்? நல்லா டீசென்டான ஏரியால வீடு வேணும். தண்ணி பிரச்சனை, லொட்டு லொசுக்குன்னு எதுவுமே வரக்கூடாது. ஃபுல்லா ஃபேமிலி இருக்கிற தெருவா இருந்தா நல்லது. அப்படிதானே? கரெக்ட். என்னை பார்க்க ஒரு மாதிரியா இருக்குன்னு சொன்னல, ஆனா நான் பக்கா ஃபேமிலியா வாழணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு தகுந்த மாதிரி அம்சமான வீடா பார்த்துக்கொடு. நீங்க சொல்றத பார்த்தா நம்ம ராசம்பளத்தோட வீடு தான் கரெக்டா இருக்குன்னு தோணுது சார். நேர்ல போய் சம்மதிக்க வச்சுட்டா போதும், வீட்டை வாடகைக்கு கொடுத்துருவாங்க சார். ஐயே, தானுமலையான் சாமி வழி கட்டிட்டாரு. அண்ணன் சரின்னீங்கன்னா போய் பேசி பார்ப்போம் சார். கிளம்பு போலாம். ஏய், நான் வர்றதுக்குள்ள சரக்கு ஏதாவது அடிச்ச சாவடி அடிக்கும். சரி. தசன அண்ணி, ஜனனி, புடவைக்காரு வந்திருக்காரு. எங்க இருக்கீங்க? முத்தண்ண வாக்கா. வாங்க. புடவைக்காரு வந்திருக்காரு. ஜமக்கால தாங்க விரிங்க. புடவை எடுத்து காட்டணும். சீக்கிரம் போங்க. வாங்க. பாத்து போங்க. எல்லா புடவையையும் பிரிச்சு எடுத்து அடுக்குவீங்க. அப்பதான் பார்த்த உடனே பிடிச்சதுன்னா எடுத்துக்குவா. ஜனனி, வா வந்து உட்கார். வாமா, உட்கார். வா உட்கார். இது போதுவா? இன்னும் எடுத்து வைக்கட்டும்? போதும் இருக்கட்டும். சரி, போதும், அப்புறம் எடுத்துக்கலாம். இந்தம்மா, இந்த புடவை பாருங்க. ஜனனி, பார்த்ததும் பிடிச்சு போச்சுன்னு முதல் புடவையே எடுத்துறாத. ஏன்னா முதல் புடவை பிடிச்சு போச்சுன்னா வேற புடவை எடுக்க மனசுக்கு தோணாது. நிதானமா இருக்கிறதுலயே ரொம்ப பிடிச்ச புடவையா பாத்தேடு. அண்ணே, புடவை எல்லாத்தையும் எடுத்து போட்டு காட்டுங்க. பாக்கட்டும். பாரு ஜனனி. செண்பகம், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? உட்காருங்கம்மா. ஏங்கா, நியாயமா பார்த்தா ஊர்க்காரங்க நீங்க எனக்கு எடுத்து தர வேண்டியது இப்ப ஜனனிக்கு எடுத்து கொடுக்கறீங்க. இருந்தாலும் என் உரிமையை மனசுல வச்சுக்கிட்டு சொல்லுங்க, நானும் ஒரு புடவையை எடுத்துக்கலாமா? ஏண்டி, ஏட்டிக்கு போட்டியாவே கேப்பியா? உனக்கு ஒழுங்காவே கேட்க வராதா? சரி, நேராவே கேக்குறேன். புடவை ஜனனிக்கு மட்டும் தானா, எங்களுக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் எல்லாரும் உட்காருங்க. இது ராசன வீட்டு ஃபங்க்ஷன். உங்களுக்கு புடவை எடுக்க உரிமை இல்லையா? எடுத்துக்கங்க. அண்ணா என்ன வேண்டாம் நான் சொல்ல போறாரு? அண்ணா சொல்லுங்க. அண்ணா பிடிச்சதை எடுத்துக்கங்க. ஆளுக்கு தனித்தனியா பர்மிஷன் கேட்காதீங்க. அத எடுத்து போடுங்க. சரி. புடவை கடையா? இனிமே யாரையும் கையில பிடிக்க முடியாது. வணக்கம். சிவா தம்பி, அம்மா எங்க? ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வெண்ணெய் சாத்த போயிருக்காங்க. ஓ, நல்லதுதான். ஆள் உயர ஆஞ்சநேயரு. வெண்ணெய் சாத்திட்டு வரதுக்கு எப்படியோ நேரம் ஆகும். சரி, அவங்க வரும்போது வரட்டும். நாம நம்ம வேலைய பாப்போம். அண்ணே, எடுத்து போடுங்க. பாரு ஜனனி, எல்லா கலர்லயும் எடுத்துட்டு வந்திருக்கேன். பார்த்து பொறுமையா எடுத்துக்கங்கம்மா. புடவைக்கு எந்த குறையும் இல்ல. நீங்க எடுத்துட்டு வந்த புடவை எல்லாமே நல்லாதான் இருக்கு. அப்போ எங்களுக்கு ஏதாவது குறை இருக்கா? நான் உன்னை எதுவும் சொல்லலடி. உனக்கு பேசுறதுக்கு ஏதாவது ஒண்ணு வேணுமே. சிவா தம்பி, ஜனனி புடவை எடுக்கிறதுக்கு யோசிக்கிறாள். பார்த்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண கூடாதா? சொல்லிட்டீங்கல்ல, ஹெல்ப் பண்ணிட்டா போச்சு. ஜனனி, உனக்கு பிடிச்சதெல்லாம் நீ இப்ப செலக்ட் பண்ணு. அதுல பெஸ்ட் எதுன்னு நான் செலக்ட் பண்றேன். சரியா?
அம்மா இந்த கலர் பாருங்க இத பாரு, இது நல்லா இருக்கும். இதுவும் நல்லா இருக்குல்ல? அக்கா அவளை பாரு. ஜனனி இந்த புடவை உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஜனனி. காவேரி, இது உனக்கு நல்லா இருக்கும்ல? அவ தான் புடவையே கட்ட மாட்டால. கட்டினா நல்லா இருக்கும்னு சொல்றேன். ஆமா, இந்த வீட்டு மருமகளுக்கு பிடிச்ச புடவைய நம்ம கிட்ட கொடுத்தா தப்பாயிடாது? அவளுக்குன்னு மிச்ச மீதி ஏதாவது கிடைக்கும், நீ எடுத்துக்க. எடுத்துக்கோ காவேரி. ஐயா ம்? ஓகேவா? எப்படி இருக்கு? என்ன நடக்குதாங்க? ம். அம்மா இந்த கலர் பாருங்க. இங்க வர்றதுக்கு முன்னாடியே தம்பி செலக்ட் பண்ணிட்டாருமா. கட்டி பாருங்கம்மா, உங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். எனக்கு தெரியும் ஜனனி, இவங்கெல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்கன்னு. அதான் ஏற்கனவே ஒரு பிளான் பண்ணிட்டேன். நல்லா இருக்கு தம்பி உங்க பிளான். சூப்பர் செலக்ஷன். தேங்க்யூக்கா. சரி, எல்லாரும் புடவை பார்த்துட்டீங்களா? நான் எடுத்து வைக்கட்டுமா? அண்ணே, கொஞ்சம் பொறுங்க. ஜனனி, நீ புடவைய கட்டிட்டு வா. ஒரு தடவை பார்த்துட்டா நல்லது. சரி. எனி ஹெல்ப்? வெக்கம் கெட்டவன், அப்படியே அவங்க தாத்தா மாதிரியே இருக்கான். சே. ஜனனி, இருமா. அம்மா இல்லல, நான் கூட வரேன். இரு. ஏய், நீங்களாம் ஏன் எந்திரிக்கிறீங்க? புடவை எடுங்க, உட்காருங்க. நீ ஏன் எடு. வாங்க. வாடி. ஏய், ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.